அன்பான பிக் சேனல் நேயர்களே, நாம் இன்று பார்க்க இருக்கும் தலைப்பு சிம்ம ராசிக்கு குரு பெயர்ச்சி எப்படி அமைய காத்திருக்கிறது என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். கொள்கைகளை விட்டு கொடுக்காத சிம்ம ராசி அன்பர்களே, எத்தனை பேர் கூடிய கூட்டமாக இருந்தாலும் கம்பீரமான தோற்றத்தாலும் கவர்ந்து இழுக்கும் பேச்சாலும் உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். ராசிநாதன் சூரியனாக இருப்பதால் பிரகாசமான எதிர்காலத்திற்கு சொந்தக்காரர்களாக விளங்குவீர்கள். சுதந்திரமாக இருக்க பிரியப்படுபவர்களில் வரிசையில் முதல் இடம் பிடிப்பவர்களும் நீங்கள்தான். இயற்கையிலேயே உங்களிடம் அதிகாரத்தன்மை குடிகொண்டிருந்தாலும் அழுகை குரல் கேட்கும் பொழுது அன்பை உபயோகிப்பீர்கள். சில சமயங்களில் பகைவர்கள் கூட உங்கள் வெற்றிக்கு படிக்கட்டுகளாக இருப்பர். ஒளிவு மறைவு இல்லாத வாழ்க்கையை மேற்கொள்ளும் உங்களை உயர்ந்த நிலையை அடைய வைப்பது ஆன்மீக ஈடுபாடுதான். குடும்பம், குழந்தை நல்ல முறையில் அமைவது குரு மற்றும் சனியின் பலத்தை பொறுத்துத்தான். கலத்திர ஸ்தானாதிபதியாகவும் 6க்கு அதிபதியாகவும் சனி விளங்குவதாலும் ராசிநாதன் சூரியன் இருப்பதாலும் ஒரு சிலர் குடும்ப பிரச்சனைகளை நிரந்தரமாக சந்திக்க நேரிடும். ஏனென்றால் சனியும் சூரியனும் பகை கிரகம் என்பதால் விட்டு கொடுத்து செல்வதால் மட்டுமே உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ள இயலும். அரசியலிலும் பொது நலத்திலும் அதிக ஆர்வம் கொண்டவர்கள் நீங்கள். அலட்சிய சுபாவம் அதிகம் இருந்தாலும் லட்சியத்தை நிறைவேற்ற பாடுபடுவீர்கள். மேலும் தன லாபாதிபதியாக புதன் விளங்குவதால் புதனின் பலத்தை பொறுத்தே உங்களுடைய செல்வ நிலையை அறிந்து கொள்ள இயலும். எனவே உங்கள் சுய ஜாதகத்தை புரட்டுங்கள். அதில் சூரிய பலம், சனி மற்றும் புதனின் பலத்தை அறிந்து கொள்ளுங்கள். பலமுடன் இருந்தால் பயப்பட தேவையில்லை. இல்லை என்றால் பரிகாரம் செய்து பலன்களை வரவழைத்துக் கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2இல் சஞ்சரித்து வந்த குரு பகவான் வருகின்ற செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி முதல் 3ஆம் இடமான துலாம் ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார். இது முன்னேற்றத்தை குறிக்கும் இடமாகும். உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு 3ஆம் இடத்தில் சஞ்சரித்து 7, 9 மற்றும் 11ஆம் இடங்களை பார்க்க போகிறார். அதன் பார்வை பதியும் இடங்கள் எல்லாம் பலன் தரும் இடங்களாக மாறும். அந்தந்த ஆதிபத்தியங்களில் இதுவரை நடைபெறாத செயல்கள் யாவும் நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கும். பொதுவாக 3ஆம் இடம் என்பது உடன்பிறப்புகள், வெற்றி வாய்ப்புகள், அஞ்சா நெஞ்சம், பொழுதுபோக்கு, கனவுகள், பணியாளர்கள் பிரச்சனை, மிக நெருங்கிய உறவினர்கள் பற்றிய தகவலையெல்லாம் அறிந்து கொள்ளும் உதவும் இடம். நவகிரகங்களில் சுபகிரகம் என்று வர்ணிக்கப்படும் குரு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்பட்டு வாழ்வில் வளம் காண போகிறீர்கள். சொந்த பந்தங்கள் செய்யாத உதவியை நண்பர்கள் செய்வார்கள். சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். சுப விரயங்கள் அதிகரிக்கும். உடன் பணிபுரிபவர்களை நவகிரகங்களில் சுபகிரகம் என்று வர்ணிக்கப்படும் குரு இப்பொழுது 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு செல்கிறார். அங்கிருந்து கொண்டு 7, 9, 11 ஆகிய இடங்களை பார்க்கிறார். அதன் பார்வை பட்டதும் அந்த இடங்கள் எல்லாம் புனிதமடைகின்றன. இதையடுத்து திருமண வாய்ப்பு கூடவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு திருப்தியான வரன் வந்து சேரும். விட்டு போன வரன்கள் கூட மீண்டும் வரலாம். பிரிந்த தம்பதியர்களின் பிரச்சனைகளில் தீர்வு காணப்படும். தூரதேசத்திலிருந்து வரும் செய்திகள் உங்கள் துயரங்களுக்கு வடிகாலாக இருக்கும். வீடு, மனை வாங்கும் திட்டம் ஒரு சிலருக்கு நிறைவேறும். விருந்தினர் வருகை உண்டு. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக நடைபெறுவது நிச்சயம். மேலும் 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் பொன் பொருட்கள் பெருகும். போட்ட திட்டங்கள் நிறைவேறும். அன்பு நண்பர்கள் உங்கள் அருகிலிருந்து வளர்ச்சிக்கு வழிகாட்டுவர். நடக்காது என்று நினைத்திருந்த காரியங்கள் கூட நடப்பது கண்டு ஆச்சரியப்படுவீர்கள். பெற்றோர்களால் சகல நன்மைகளும் கிடைக்கும். லாபஸ்தானமான 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் பொருளாதார வளர்ச்சி மேலோங்கும். திருப்பணிகளுக்கும் அறப்பணிகளுக்கும் அள்ளி கொடுக்கும் விதத்தில் செல்வ செழிப்பை காண்பீர்கள். செய்த முயற்சிகளுக்கு திருப்தியான பலன்கள் நிச்சயம் கிடைக்கும். உங்கள் ராசிநாதன் சூரியன் என்பதால் சிவன் வழிபாடும் உமையவள் வழிபாடும் சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும். மொத்தத்தில்
இந்த குரு பெயர்ச்சிக்கு வழங்கும் மதிப்பெண் 100க்கு 65 ஆகும். நன்றி, வணக்கம்.